ஹாய். ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரிங்க. கண்டிப்பாக இது நம்மளோட அந்த ஹாலிடேஸ் டைமில் சைல்டுஹுட்டில் நம்மளோட கசின்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, அதே மாதிரி நம்மளையும் வந்து ஒரு ஒரு நாமளும் நம்மளோட கசின்ஸ் வீட்டுக்கு போவோம் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி வந்து நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா வந்து மொத்த சொந்தமும் ஒரே ஊரில் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்து வில்லேஜில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த தொலைதூர ட்ராவல்ன்றது வந்து எங்களுக்கு கிடையாது. பட் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு கசின் வந்து அவங்க மட்டும் கொஞ்சம் வெளியில் இருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வருவாங்க. என்னோட கசின்ஸ் மட்டும் இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்டோட கசின்ஸ் எல்லாம் வருவாங்க. அதாவது அந்த டைமில் அந்த சம்மர் ஹாலிடேஸில் நாங்களே வந்து குட்டீஸ் எல்லாமே நாங்களே வந்து எங்கள் தெருவில் அப்படி இப்படின்னு சேர்த்தோம்னாலே ஒரு 25-30 பேர் இருப்போம். ஸோ எல்லார் வீட்டுக்கும் ஆல்மோஸ்ட் கசின்ஸ் வருவாங்களா. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்டு கசின்ஸுமே வந்து அவ்வளோ ஃப்ரெண்டு. ஓ இவன் அவங்களோட யாரு, எந்த ஊரு, எப்படி அவனுக்கு சொந்தம், அவங்களுக்கு எப்படி சொந்தம் எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்க வீட்டு கசின்ஸ் வந்தாலும் நானும் வந்து இப்போ கூட அப்படியே கூட்டிட்டு போயிட்டு எல்லாரோடையும் அப்படியே ஜாலியா கலந்து விட்டு விளையாடுறது தான். நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் இறக்குறது, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, நாங்களாம் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்னு. அவங்களா நமக்கு தெரியாத விளையாட்டுலாம் சொல்லுவாங்களே, அது வேற ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் நேம்ஸ்ல வேற இருக்கும். இந்த சிட்டில இருந்து வந்துட்டாங்கன்னா, ஓ அப்படிலாம் இருக்குது அவங்க ஊர்ல விளையாட்டுல. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஃபலோடான்றது வந்து ஓகே, ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்ருக்கோம். பட் ஃபலோடா நீங்க கேள்விப்பட்டு இப்போ ஃபேமஸ். ஃபலோடா நாங்களாம் சாப்பிடுவோம். எங்க ஊர்ல எல்லாம் சூப்பரா இருக்கும். நாங்க ஃபலோடாவா, அது என்னவோ நாங்கள் ஏதோ ஃபாரின் டிஷ்ஷுன்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து அந்த ஃபலோடா கதையே வந்து அப்படியே ஆண் உட்காந்து கேட்டோம். ஓ அது ஐஸ்கிரீமோ, அதில் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், அது மேலே வந்து இதுவெல்லாம் இருக்கும், சேமியா மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள அப்படி ஒரு கற்பனையெல்லாம் வந்து தூண்டி விட்டது வந்து எங்களோட அன்பான கசின்ஸ் தான். இப்போ எல்லாரும் அப்படி ஒவ்வொரு ஊர்ல கல்யாணம் ஆகி அப்படியே செட்டில் ஆயிட்டவங்க. பட் இப்போ ஒரு கெட் டுகெதர், அப்பா நம்ம கசின்ஸ்லாம் வர போறாங்கன்னா அடி ஜாலி, அப்படியே மனசுல வந்து பட்டாம்பூச்சிலாம் பறந்துகிட்டு இருக்கும். ஊருக்கு போறோம்னாலே வந்து ஒரு வாரம் முன்னாடில தான் தூக்கம் வராது, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருப்போம். ஸோ எங்களோட கசின்ஸோட நாங்கள் விளையாடின விளையாட்டுகளை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம சம்மரில் விளையாடின விளையாட்டுஸ் கூட எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கசின்ஸ் ஊர்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் முன்னாடிலேருந்தே நம்ம கை கால்லாம் உடவே கூடாது. ஆஹா கசின்ஸ் வராங்கப்பா, ஐயோ நம்ம மாமா பசங்க வருதுங்கப்பா, நம்ம அத்தை பசங்களாம் வராங்கப்பா அப்படின்னு மனசுல வந்து ஒரு பட்டாம்பூச்சி ஓடிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு பயமும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்களாம் ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டு ஆளுங்க ஓவர் கவனிப்புல இறங்கிடுவாங்க. நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாது. முட்டை வாங்கிட்டு வந்தா கூட வந்து நமக்குலாம் அரை முட்டை தான் கிடைக்கும். அவங்களுக்குலாம் மட்டும் முழு முட்டையை வைப்பாங்க. அது என்ன நீ எனக்கு மட்டும் அரை முட்டை வைக்கிற அப்படின்ற கேட்குற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. ஏன்னா அது நமக்கே தெரியும் ஓவர் உபசரிப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கசின்ஸை கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஏய் இவன் தாண்டா என்னோட மாமா பையன், ஏய் இவதாண்டா என்னோட அத்தை பொண்ணு, பார்த்துக்கோங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரே வயசில் அப்படி தான் இருப்போம் இல்லைங்களா. அந்த பசங்க வந்து எல்லாரோடையும் வந்து இப்படியே கூட்டமாக ஜாலியாக விளையாடுறது. ஐஸ் பாய் என்ன, ஃப்ளைவில் ஃப்ளைவில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. நாங்கள் எப்படி ஃப்ளைவில் விளையாடுறோம்னா வந்து எங்களுக்கு அந்த இது கிடைக்காது. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டியோட மூடி தான், சின்ன பிளாஸ்டிக் பக்கெட்டி மூடி இருக்கும்ல, அது இல்லை பெயிண்ட் டப்பா மூடி, அதான் எங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஒரு 7 கல்லை அடுக்கி வச்சுட்டு நாங்கள் எத்தனை பேர் விளையாடுவோம்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்கள் டீம்லேயே வந்து 15 பேர் இருக்கோம். 15 15 30, அப்போ நாங்கள் எவ்வளோ பசங்க இருந்திருப்போம்னு பாருங்கள். அதை போட்டு அந்த ஃப்ளைவில் நாங்கள் கேம் ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்லா ஒரு 10 மணிக்கு இல்லை 10:30 மணிக்கு ஆரம்பித்தோம்னா உச்சி வெயில் தான். எனக்கு என்னவோ வந்து இப்போ தான் வெயில் ஜாஸ்தி மாதிரி இருக்குங்க. அப்போல்லாம் வந்து வெயிலே வந்து நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா 10:30 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா அந்த கேம் முடியறதுக்கே வந்து 12:30 1 மணி ஆகிடும். அதாவது நாங்கள் ஒரு டீம் ஆடிட்டு எங்கள் எல்லாரையும் அவுட் பண்ணிவிட்டு அவங்க திரும்பி ஆடுறதுக்கு எப்படி 2-3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஐஸ் பாய், த வேர்ல்டு ஃபேமஸ் இல்லை, அடாமல் இருந்திருப்பீங்களா நீங்கள். நாங்கள் ஐஸ் பாய்னு சொல்கிறோம், நீங்கள் என்னன்னு சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் அதே மாதிரி தான். ஒளியிற இடம்லாம் வந்து நமக்குலாம் வந்து எல்லார் வீடுமே நோ பர்மிஷன். அப்படியே வீடு தறிக்கொட்டா, திண்ணைக்கு பின்னாடி திண்ணைக்கு பின்னாடி ஒளியிற இடம் இருக்கும். அதுக்கப்புறம் கம்பம் பின்னாடி ஒளியிறது. எல்லார் வீட்டு பூஜை ரூமு, சமையல் ரூமு, ஹாலு, பெட்ரூமு, எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சிருவாங்க. நாங்கள் ஐஸ் பாயில் மட்டும் யார் வந்து மாட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவான். மோஸ்ட்லி வந்து அப்பப்பா நம்ம மாட்டக்கூடாது, ஏன்னா சாபுத்திரி போயிட்டு தானே நம்ம செலக்ட் பண்ணுவோம். சாபுத்திரியிலே வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும்டா சாமி, நம்ம மாட்டக்கூடாதுன்னு தான் நான் மோஸ்ட்லி இது பண்ணுவேன். ஸோ அது விளையாடுவோம், ஐஸ் பாய் விளையாடுவோங்களா. அதுக்கப்புறம் ஃப்ளைவில் விளையாடுவோங்களா. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மதியம் நல்லா லஞ்ச்லாம் முடிச்சுட்டு என்ன ஆகும், கொஞ்சம் டயர்ட் ஆகிடும். நாங்கள் ஆனால் டயர்டானா கூட நாங்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டோம், திண்ணைக்கு போவோம். எல்லா வீட்லையும் மோஸ்ட்லி திண்ணை இருக்கும். திண்ணையில் தாய்பாஸில் வந்து 2 இருக்கு இல்லைங்களா. ஒன்று வந்து நார்மல் இந்த இப்படி வருது இல்லை, இப்படி அந்த தைபாஸ், இன்னொன்று வந்து ஏரோப்ளைன்.
ஏரோப்ளைன் வந்து எனக்கு இன்னி வரைக்கும் புரியவே இல்லைங்க அது எப்படின்னே. ஆனால் நார்மல் டைவர்ஸ் தான் அது. ஒரு நாங்கள் எல்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்தோம்னா அது ஓடும் அப்படியே ஒரு 3-4 மணி வரைக்கும். 4 மணி 5 மணிக்கு போயிட்டு எல்லாரும் வீட்டில் ஒரு காஃபியோ இல்லை டீயோ 2 காஃபி டீ இருக்கும், புற வாங்கி கொடுப்பாங்க. அழிஞ்சே போயிடுச்சுங்க புற. எங்கன்னா உங்களுக்கு புற கிடைக்குதுங்களா? என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா சாமி அந்த புற. அப்பா அந்த 4 நாய்க்கு சின்ன புற கிடைக்கும், 50 பைசாக்கு பெரிய புற கிடைக்கும். இந்த டீலையோ காஃபிலையோ முக்கி சாப்பிட்டோம்னா அப்பா அப்படி இருக்கும். உங்கள் ஊர்லேயாவது எங்கேயாவது புற கிடைச்சிதுன்னா சொல்லுங்க. சரி ஓகே, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே வேற மாதிரி விளையாட்டு, கல்லா மண்ணா. அது ஆச்சுங்களா. கல்லாமண்ணா உங்களுக்கு தெரியும் இல்லையா? கல்லாமண்ணா வந்து டீம் பிரிச்சுட்டு கல்லுன்னு சொன்னால் கல் மேலே நிற்கணும், மண்ணுன்னு சொன்னால் மண்ணில் நிற்கணும். இல்லை யார் வந்து இதுவாக ஆடுவாங்களோ அவங்க ஓடி போய் பிடிச்சி அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொக்கோ. ஓ மை காட், கொக்கோவில் நான் விழுந்து என் முட்டி வந்து சிரைச்சி அப்படியே கருணக்கிழங்கு மாதிரி பத்தையே ஆகி ரொம்ப இப்போ கூட எனக்கு அந்த காயம் இருக்குது, நான் மறக்கவே மாட்டேன். கொக்கோ வந்து பயங்கரமாக விளையாடுவாங்க நைட்டில் கொக்கோ. அந்த எங்கள் என்ன ஆகுனா எங்கள் ஊரில் வந்து ஒரு சந்து மாதிரி இருக்கும். அந்த அந்த சந்து தெருவில் வந்து என்ன சொல்லுவோம், ஐரூட்டு சந்துன்னு சொல்லுவோம் நாங்கள். அது மோஸ்ட்லி அந்த இதுவில் வந்து எந்த வெஹிக்கிளுமே வராது, ஏன்னா அதுக்கு நேராக போனால் முட்டு சந்து தான். அதனால அந்த இடத்துல என்ன ஆகும், எங்களுக்கு நல்ல டியூப்லைட் இருக்கும், டியூப்லைட் வெளிச்சத்தில் வந்து கொக்கோ விளையாடுவோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று ஒன்று, இந்த குனியை வச்சு தாண்டுவோம்லாங்களே, குனியை வச்சு தாண்டுவோம். அது வந்து ஆபியம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த லிரிக்ஸ் எனக்கு மறந்துடுச்சு. குனியை வச்சு ஒவ்வொருத்தராக தாண்டணும், அது ஒன்று விளையாடுவோம். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு இது மட்டுமே கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சம்மர் டேஸில் நைட்டில் எங்கள் ஊரில் வந்து ஒரு 9:30 மணிக்கு ஒரு குல்ஃபி அண்ணா வர ஆரம்பித்தாங்க. அவர் வந்து உலக ஃபேமஸ். அப்போ குல்ஃபி அண்ணா வராருன்னா 9:30 மணிக்கு வந்து 3 rupees. அப்போ 3 rupees குல்ஃபி சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து நட்ஸ் வேற இருக்கும். எங்கள் எதிர் வீட்டில் இருந்த அக்கா வேற, அந்த குல்ஃபியில் பாதாம் முந்திரிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஆஹா, எங்கள் ஊருக்கு பாதாம் அப்படி எங்கள் கசின்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், எங்கள் ஊரில் குல்ஃபிலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாதாம், அது வந்து பாதாம் முந்திரி கிடையாது. அதுக்கப்புறம் பல நாள் ரிசர்ச் பண்ணி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அது வேர்க்கடலைன்னு சொல்லிட்டு. அது வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த கசின்ஸ் கூட நைட்டு படுத்து தூங்கும்போது அந்த கதை பேசுறது இருக்கே, அடடடா, அந்த டைம்ல தான் வந்து பல உண்மைகள் ஓப்பன் ஆகும். நாங்களாம் ஸ்கூலில் இப்படி இருந்தோம் தெரியுமா, எங்கள் ஸ்கூல் இப்படி. அப்புறம் வந்து ஃபேமிலி மேட்டர்லாமும் வரும். எங்கள் அப்பா அம்மாலாம் இப்படி, நாங்களும் சொல்லுவோம் எங்கள் அம்மா அப்பா கூட இப்படி தான்டா, எப்போ பார்த்தாலும் நம்மளை போட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்கடா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து அப்படி கதை பேசுறது அவங்களோட. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ்ங்க. இல்லை என்ன தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா கூட, காசு கொடுத்து வாங்க வேணாம், இப்போ வாங்கினா இப்போ யாருன்னா என்ன சொல்றது, என் பையனுக்கு கூட இதே தான் வாங்கடான்னா கூட எல்லாம் வந்து நான் சம்மர் கேம்ப் போட்டுட்டேங்க, சம்மர் கேம்ப், ஐயோ இல்லை அத்தை எனக்கு வந்து இந்த கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ் இருக்கு, அம்மா வந்து இந்த கேம்ப் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸ்கியூசஸ் தான். ஐயோ நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்னோட அந்த ஃபாண்ட் ஆஃப் மெமரிஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து என் பையனுக்கு கொடுக்கணும் ஒவ்வொன்றா. அதாவது அந்த சைல்ட்ஹுட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த ஹாப்பி மெமரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நிஜமாவே சொல்கிறாங்க தே ஆர் ஸோ பிளெஸ்டு. ஒரு சிலருக்கு சைல்ட்ஹுட் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்காது இல்லையா. ஆனால் எங்களுக்குலாம் வந்து சைல்ட்ஹுட்டு தான் வந்து என்னோட திருப்பியும் வந்து ஒரு டைம் மிஷின் போட்டு யூ வாண்ட் டு கோ அகெயின் அப்படின்னு கேட்டால் வந்து கண்ணை மூடிக்கிட்டு எஸ்ன்னு சொல்லிடுவேன். அந்தளவுக்கு சைல்ட்ஹுட்டில் அவ்வளோ ஃபாண்ட் ஆஃப் மெமரிஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.